சோஷியல் மீடியாவில் பிரபலமாக விளங்கக்கூடியவங்கள இவரும் ஒருத்தர். வாங்க பயில்வான் ரங்கநாதன் சார். அண்ணன் போற கம்பீரத்தை பாருல. பிறவியில வந்ததுடா அதெல்லாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணப்பா. எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறோம் நம்ம? யாருக்கு தெரியும் இன்னமா நான் இருக்கு. பூவில பத்தி எழுதுனீங்க இல்ல? என்ன எழுதுனீங்க? என்ன எழுதுனீங்க? வேண்டாம், நல்லா இருக்காது. ஞாபகப்படுத்தி பாருங்க. நீங்க தான் எழுதுனீங்க. இல்ல அது அவ்வளவு துல்லியமா ஆனா நிச்சயமா பாராட்டிருப்பேன். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? கண்டிப்பா கிடையாது. ஒரு இடம் ரெண்டு இடமா இருந்தா நான் இருக்கும். 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. நீங்க இப்போ ரொம்ப பிரபலமா இருக்கீங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய உங்களோட இன்டர்வியூஸ் பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி போயிட்டு இருக்கு சார் இந்த லைஃப்? என்னுடைய அனுபவங்கள் தான். அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்றுத் தரும்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. 54 வருஷமா சினிமா ஃபீல்ட்ல இருக்கேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இன்னும் சொல்ல போனா நான் பத்திரிகையில சினிமால சம்பாதிச்சதை விட யூடியூப்ல அதிகமா சம்பாதிச்சிட்டேன். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இப்போ அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க. யூடியூபுக்கு ஏன் வந்தீங்க? சோஷியல் மீடியாவில் ஏன் எப்படி வந்தீங்க? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. சோசியல் எப்பவுமே சினிமா முதல் ஆரம்பம் எங்கேருந்து வந்தது அது சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஆரம்பம் வந்து ஒரு யூடியூப்ல இருந்து தான் கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ கொடுக்க முடியுமா? நாங்க எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டேன். அடப்பு. உன் மூஞ்சில முடிச்சாலே பாவம் வந்து சேரு நாயே. ஏன்னா நான் பத்திரிகையில ஆப்ஷன் போட்டுட்டு வரணும் அப்படின்னு கொடுக்குறேன்னு நாங்க போனேன். அந்த இன்டர்வியூ வந்து 2 லட்சம் போயிடுச்சு 2 நாள். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்க. ரொம்ப பரபரப்பா போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னும் சொந்தமாக யூடியூப் நடத்தல. ஏன் அது வந்து எல்லாருக்கும் நான் பேசி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னமும். ஆமா, அதாவது அவங்களையும் வள வச்சு என்னையும் வள வச்சு பாருங்க, உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. யூடியூப்ல வைரல் கண்டென்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது நீங்களா உருவாக்கி பேசுறதா, நீங்களே சொல்றதா, இல்ல ப்ரொடியூசர் சொல்லி நீங்க பேசுறதா? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம். சத்தியமா ப்ரொடியூசரும் சொல்றது இல்ல, அதாவது யூடியூப் ஓனரும் சொல்றது இல்ல, நானும் இட்டுக்கட்டி சொல்றது இல்ல. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அந்த சம்பந்தப்பட்ட நடிகர்கள் நடிகைகள் சொன்னதைத்தான் அவங்க சொன்னதா நான் சொல்றேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆதாரம் இல்லாமல் நான் எதையுமே சொல்லல. பையன் முன்கூட்டியே செட்டப்போட வந்திருக்கான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போதும் சரி, யூடியூபுக்கு போட்டோஸ் கொடுக்கும்போதும் சரி, அங்கங்களை எவ்வளவு காட்ட முடியுமோ அவ்வளவு காட்டுறாங்க. சார் வயசுக்கு மீறி வெளியறிய பெருமூச்சு விட்டப்பா. அப்போ நான் ஒரு நடிகிட்ட கேட்டேன், எதுக்கு இதெல்லாம் காட்டுறீங்கன்னு. அப்பதான் வாய்ப்பு வருது சார், என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு என்கிட்ட கோபப்பட்டுச்சு. இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அதாவது நான் பேசுவது எல்லாமே ஆதாரத்தோடு பேசுகிற உண்மைகள். சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னா உங்க பேர் வந்து அப்படியே ஜொலிக்குது. அப்போஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். உங்களுடைய ஃபேமிலி விஷயத்துக்கு வரும். உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. இப்போ உங்க பேரன் பேத்திகள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, என்ன படிச்சிட்டு இருக்காங்க? ஆஹா, வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே. வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? என் பையன் வந்து ஆடிட்டர். புள்ள ஒன்று பொண்ணு ஒண்ணா? 2 பொண்ணு ஒரு பையன். மூத்தது பொண்ணு, அவ இன்ஜினியர். 3வது பொண்ணு, அவளும் இன்ஜினியர். 2வது பையன், அவன் ஆடிட்டர். டேய் பரவாயில்லையடா, என்னதான் ரோட்ல உட்கார்ந்து கஷ்டப்பட்டாலும் செருப்புக்கு பாலிஷ் போற மாதிரி பொண்டாட்டிய பாலிஷா வச்சிருக்கேடா. இதுல என்னன்னா, என்னுடைய மகனும் சரி மகளும் சரி காதல் திருமணம் தான். எல்லாம் வசதியா இருக்காங்க. நானும் அவங்களை டிபெண்ட் பண்ணல, அவங்களும் என்ன டிபெண்ட் பண்ணல. இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நான் கடை எழுதி வாங்கிடலாம்டா. கடைசி பொண்ணு என் கூட இருக்கா. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, ஏதோ ஒரு லட்சியம்னு சொல்லிட்டு இருக்கா. சரி பாப்போம். அடே லட்சிய புத்திரா, அது என்னன்னு கொஞ்சம் சொல்றா. எப்படியாவது உங்களுக்கு நான் சகலையாயிரணும். இவன் இன்னாரத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றா. காதலிக்கிறேங்கிறது அப்படி சொல்றாங்களா? அப்படியும் தெரியலையே, ஒன் சைடா தான் இருக்கு. என்ன இளவோ சூசைட் ஆகாம இருந்தா சரி. ஓ, உங்க டாட்டர் லவ் பண்றாங்க, ஆப்போசிட்ல லவ் இல்ல. பார்த்ததே இல்லையே. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நீங்க பல பேரை பத்தி கிசு கிசு சொல்லிருக்கீங்க. உங்களை பத்தி ஒரு கிசு கிசு நீங்களே சொல்லுங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. அதாவது இன்னைக்கு எனக்கு 73 வயசு ஆச்சு. இன்னைக்கு கூட என் ஒய்ஃப் என்ன நம்புறது இல்லை. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு இது உலக மகா கிசு கிசு. அதான்
உங்க வீட்டு பெண்கள் எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும். சரி, உங்க வீட்டு பெண்களை யாராவது அவதூறா பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எரியுதடி மாலா ஃபேன போடு. கோவம் வருமா இல்லையா? வரும், ஆனா வராது. ஏன் அவங்களே வந்து குடும்ப பெண்கள் தான், அவங்க தொழில் நிமித்தமா வெளியில வராங்க, அவ்வளவு போராட்டங்கள் மத்தியில நடிக்கிறாங்க. அப்படியா? ஏன் கஷ்டத்தை கண்டா நீயே கண்ணீர் விட்டு அழுதுருவடா. என்னண்ணா சொல்றீங்க? எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு யூடியூபர் போடுறாங்க. நீங்க ஏன் இந்த மாதிரி வந்து பெண்களை, அதுவும் வந்து சினிமா துறையில இருக்கிற பெண்களை ஏன் இப்படி இழிவுபடுத்தி பேசுறீங்க? இதுதான் அதுக்கு பல காரணங்கள். நான் இல்ல. ஏங்க இது பிசினஸ்ங்க. பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க பாருங்க. நீங்க வந்து எதையும் பிசினஸ் மைண்ட்ல பண்றீங்க. ஐயோ, இப்படிதான் பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறேன். அதுல வந்து பொய்யான தகவல்கள் வரும். நாங்க வந்து அப்படி இல்ல, பிசினஸ் மைண்டுக்காக நாங்க பேசல, மக்களுக்கு வந்து நாலு நல்லதை சொல்லணும்ன்றதுக்காக நான் என்னோட சரி, யூடியூப். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. நான் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டேன். ஏதாவது ஒரு செய்தி பொய்ன்னு சொல்லுங்க, நான் அது உண்மைன்னு சொல்லுவேன். எல்லாமே பொய் தான். இப்படி ஊர்ல போய் 10 பேர்ட்ட சொல்லுதா அருவாமனை வியாபாரம் விளங்கும். சரிங்க, இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? வாய வச்சு சும்மா இருந்தா தானே. ஏங்க அத வந்து சரிங்க, உங்க வீட்ல பெண்கள், உங்க தாய் ஒரு பெண், உங்க சகோதரி ஒரு பெண், உங்க மனைவி ஒரு பெண், உங்க மகள் ஒரு பெண். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வெலஸ். நீங்க எடுத்த உடனே இப்ப என்ன கூட என் ட்ரெஸ்ஸ பாக்குறீங்க? கேளு சார், நல்லா கேளு, கொஞ்சமா கேக்குற, நிறைய கேளு. பொதுவா தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, ஒரு பெண்ணு போகும்போது கும்பிடணும் போல தோணும், வா அப்படின்னு தோணக்கூடாது. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. அப்படி வா அப்படி கூப்பிடலாம் உங்களுக்கு தோணுதுங்களா? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. எங்க இல்ல வந்து தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் எல்லாம், ஆண்கள் எல்லாம் அப்படி சொன்னாங்களா? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸ பார்த்தா வா அப்படின்னு தான் கூப்பிட தோணுதுங்களா? சார் கேக்குறலாம் கிரிமினலா கேட்டா என்ன சார்? தமிழ்நாட்டுல சொன்ன விஷயத்தை நான் இப்ப சொன்னேன். சார் ஒரு நிமிஷம் சார். நீங்க ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலைங்களா? என்ன தாச்சி உங்க பக்கக்கா? 25-30 வருஷம் நீங்க வந்து இருந்த ஒரு திரையுலகத்து மேல இவ்வளவு சேற்ற வாரி பூசுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையா சார்? கோழி மேல பரிதாபப்பட்டா 65 சாப்பிட முடியாது. எம்ஆர் ராதா தெரியுமா உங்களுக்கு? சார் எம்ஆர் ராதா தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். கூத்தாடியில ஏன் பின்னால போறீங்கன்னு சொன்னது அவர்தான் சொன்னாரு. சார் நீங்க ஒரு கூத்தாடிகள் பின்னால ஏன் போறீங்க? பாடுவா எங்க எந்த உதாரணத்தை காட்டுற? மேல சொல்றீ. Excuse me, நீங்களும் ஒரு கூத்தாடி. சார் நடந்ததாவே இருக்கணும் சார், நெவர் மைண்ட். அத நீங்க வெளிச்சம் போட்டு தயவு செய்து காட்டாதீங்க சார். இதெல்லாம் நாங்க என்ன வேணும்னா செய்யறோம், வேற வழி இல்லடா கண்ணா. எத்தனை வருஷம் இருந்தீங்களா திரையுலகத்துல? ஒரு நல்ல விஷயங்கள் கூட நடந்தது இல்லையா? நல்லது சொல்லிருக்கேன். என்ன முழக்கமா இருந்தது கிடையாதா? நிறைய இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? ஒரு நல்ல விஷயம் காது பட சொல்லுங்களேன். உங்க மகளை பத்தி எவ்வளவு சந்தோஷமா சொன்னீங்க. ஒரே நிமிஷம். அப்பாடா தப்புச்சண்டா கடவுளே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.